கலைஞர்கிட்ட வந்து விசுவாசமா இருந்த நேர்மையான அதிகாரிகளை அவங்க கலைஞரோட விசுவாசிகள்னு தவறா புரிஞ்சுக்கிட்டு அவங்கள கண்டமேனிக்கு தூக்கி அடிச்சாங்க. ஒருத்தரை மண்டபத்துல அடிச்சாங்க, ஒருத்தரை எலக்ட்ரிசிட்டி போர்டுல போட்டாங்க. தகுதி இல்லாத சில அதிகாரிகளை கொண்டு வந்து டிஜிபியாவும் கமிஷனராகவும் போட்டாங்க. அதனோட பலனை அவங்க அனுபவிச்சாங்க. ஏன்னா இந்த அம்மா யார பணியிடை மாற்றம் தூக்கி அடிச்சாங்களோ அவங்க எல்லாம் வந்து யாரு கவர்மெண்ட் இருக்கும் அவங்களுக்கு விசுவாசமா இருப்பாங்க. சரி. ரெண்டாவது கவர்மெண்ட் கெட்ட பேர் வராம அவங்க பாத்துப்பாங்க. இந்த அம்மா அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க விசுவாசத்தை தனிநபருக்கான விசுவாசம் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா அந்த தப்பை வந்து அந்த அம்மா 6 மாசத்துல உணர்ந்து சரி பண்ணாங்க. மறுபடியும் 6 மாசம் பொறுத்த அந்த அதிகாரிகளை, எந்த அதிகாரிகளை கலைஞர்கிட்ட 96 2001 விசுவாசமா இருந்த அதிகாரிகளை இந்த அம்மா பதவிக்கு வந்த உடனே தூக்கி அடிச்சாங்களோ, தரமில்லாத அதிகாரிகளை கொண்டு வந்து கலைஞர் அரசுல கெட்ட பேர் வாங்கினாங்களோ, அதற்கு பிறகு அந்த அம்மாவுக்கு ஞானோதயம் வந்து 7 மாசத்துலயோ 8 மாசத்துலயோ 2002 ஜனவரி வாக்குல நினைக்கிறேன், அந்த அதிகாரிகளை திரும்பவும் அழைத்து அவர்களுக்கு உயர் பதவிகளை கொடுத்தார். அவங்க 4 வருஷம் அவர் கூட சர்வ் பண்ணாங்க. தவறுகளை அந்த அம்மா திருத்திக்கிட்டாங்க. அதையும் நம்ம பதிவு பண்ணணும்.